Hello friends, welcome to Manju Magic Masala. இந்த வீடியோவில் cooking and Meesho online products review பார்க்க போறீங்க. இந்த வீடியோவில் சில useful information சொல்லியிருக்கிறேன். skip பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க. அப்படியே இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கங்க. all bell button click பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னைக்கு என்னுடைய ரெசிபி goat intestine குழம்பு, அதாவது ஆட்டுக்குடல் குழம்பு. அந்த காலத்தில் பாட்டிமா அம்மா அடிக்கடி இதை செஞ்சு கொடுப்பாங்க. இந்த ஜென்ரேஷனில் இதை தொடக்கூட மாட்டேன்றாங்க, அருவெறுப்பாக பார்க்குறாங்க. இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதில் B12 அதிகமாக இருக்குது. அல்சர் குடல் புண்ணுகளை ஆற்றும், செரிமான உறுப்பை சரி செய்யும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லா நோயாளிகளும் தைரியமாக சாப்பிடக்கூடிய ஒரு குட் புரோட்டீன் இது. இந்த ஆட்டுக்குடல் கழுவுறது தான் கொஞ்சம் கஷ்டம். கழுவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் தேவையான அளவு தண்ணி, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன். இதோட 20 சின்ன வெங்காயம் சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா குக்கரில் 10-12 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிட்டா போதும், சுத்தமாக நம்ம வீட்டிலே செய்து சாப்பிட்டுக்கலாம். இந்த குடல் வேகிறதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு நான் 2 பத்த தேங்காய், 1 இன்ச்சு இஞ்சி, 20 பல்லு பூண்டு, அதோட 20 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதோட 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை லவங்கம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிடலாம். மருமக தான் மிக்சியில் அரைச்சி கொடுத்தாங்க. இப்போ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும், அவ்வளோதான். குக்கரில் 12 விசில் வந்துடுச்சு. ஆட்டு போட்டியும் நல்லா சாஃப்டாக பாயில் ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு பாயில் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம குழம்பு கூட்டிடலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதும் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தனியாத்தூளும் சேர்த்துட்டு இதையும் ஆயிலில் ஃபியூ செகண்ட்ஸு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பச்சை வாசனை போகும் வர இந்த பச்சை மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகிட்டு மேலே ஆயில் தெரியும், ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது வேக வச்ச ஆட்டுக்குடலை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்து வேக வச்சுருக்குறோம், அதனால் இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை மூடி போட்டு 5 மினிட்ஸு கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸு நல்லா கொதிச்சிச்சு. கம கமன் வாசனை வீசுது. இது மேலே சாப் பண்ண கொத்தமல்லியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மஞ்சு மேஜிக் மசாலா. ஈஸியாக ஆட்டுக்குடல் குழம்பு செஞ்சு காமிச்சிக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லோருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நாங்கள் ராகி பாலுக்கு லஞ்சுக்கு சாப்பிட போகிறோம். நைட்டுக்கு டின்னருக்கு ரைஸில் சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இட்லி, தோசை, ஆப்பம், ஏதாவது ஒரு டிஃபனுக்கு இது சைட் டிஷ்ஷாக சாப்பிடும் போது அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்க. இப்போது மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கலாம்.
இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோகோனட் கிராக்கர் ஆர் பிரேக்கர் வித் ஓப்பனர் செட் ஆஃப் 2 மீஷோவில் வாங்கினது. இதனுடைய ரேட்டு 214 ரூபா. இதனோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. தேங்காய் உடைச்சா தண்ணி அதிலே ஸ்டோர் ஆகிற மாதிரி இருக்குது. பின்னாடி பாட்டம் கூட ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. நீங்கள் நினைக்கலாம் தேங்காய் உடைக்கிறதுக்கு இது தேவையான்னு சொல்லிட்டு. பட் அப்பார்ட்மெண்ட்டில் இது ரொம்ப கஷ்டம். நாங்கள் தேங்காவை கையில் வச்சுட்டு சுத்தியில் தான் உடைச்சிக்கிட்டு இருந்தோம். சுத்தியில் உடைக்கும் போது கை மேலே விழுன்ற பயம் இருந்தது. இப்போ அந்த பயமே இல்லை. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். கீழே ஒரு மேட்டு போட்டுட்டு அது மேலே அந்த பிளேட்டு வச்சு உடைக்கும் போது ஈஸியாக தேங்காய் உடஞ்சிச்சு. தண்ணியெல்லாம் கீழே ஊற்றல, பிளேட்டுக்குள்ளவே இருந்தது. அது கூடவே ஒரு ராடும் வந்திருந்தது. அந்த ராடு வந்து நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருந்தது. ரஸ்ட் ஃப்ரீ. இது வந்து தேங்காய் பிரேக் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த பொருள் கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல டீலும் சொல்லலாம். இதனோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. அப்படி அதிகமாக ரேட் இருந்துச்சுன்னா கார்ட்டில் போட்டு வச்சுருந்து ரேட்டு கம்மியாகும் போது நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் கேக் ஸ்டாண்ட். நம்ம வீட்டில் நாங்கள் 7 பேர் இருக்கிறோம். எங்களுடைய பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி ஏப்ரல் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரையிலும் அடுத்தடுத்து செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் கேக் கட்டிங்க்கு இந்த ஸ்டாண்டு வாங்கினேன். இதை நான் மீஷோவில் இப்போ ரீசெண்டாக வாங்கினது. இதனுடைய ரேட்டு 354 ரூபாய். இதனுடைய மெட்டீரியல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதனுடைய கலர் காம்பினேஷன் கிளாசிக்காக இருந்தது. இது ஒரு மல்டி பர்பஸ் சர்விங் ஸ்டாண்ட். வெட்டிங் பார்ட்டிஸ் ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணால் ரொம்பவே பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கும். அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். இதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உங்களுக்கும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே பிளெஸ்ட்.